வெல்கம் டு ஈடன் டிவி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன லாட்ஜ் பார்க்க போகிறோம் சொன்னால், ஒட்டஞ்சத்திரம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே லாட்ஜ் இருக்குது, இந்தியன் லாட்ஜ்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டஞ்சத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிற ஏரியா. ஸோ சின்ன வெங்காயம், காய்கறி எல்லாமே அங்கேருந்து தான் நிறையா சப்ளை ஆகுது. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே நிறையா சப்ளை ஆகுது, தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா சப்ளை ஆகுது. ஸோ நீங்கள் ஒட்டஞ்சத்திரத்துக்கு வர்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இந்த லாட்ஜ் நான் சொல்கிறேன். இந்த லாட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லாட்ஜ் தான், நீங்களே பார்க்கலாம். இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு லாட்ஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தங்குறதுக்கு 400 rupees ஒரு நாளைக்கு 24 hours கணக்கு. ஸோ ஏசி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 1200 வாங்குறாங்க, 2 பேர் தங்கிக்கலாம். ஸோ இது 400ங்கிறது ரொம்ப கம்மி. பட் இந்த பட்ஜெட் ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நார்மலான ஹோட்டல். இது ஃபேமிலியாக தங்க முடியுமான்னு தெரியலனா, நான் பார்க்கும்போது நிறைய எல்லாம் பசங்க தான் தங்கியிருந்தாங்க. அதனால் இந்த லாட்ஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிளாக வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக வரீங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் ஹோட்டலாக பார்க்குறீங்க தங்கிக்கலாம். நிறைய ஹோட்டல் நல்ல ஹோட்டல்லாம் இருக்குது. பட் இது ரொம்ப காமன். பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக தான் இருக்கும், நீங்களே பார்க்கலாம். ஸோ இதில் பாத்ரூம்லாம் நம்ம வெஸ்டர்ன் தான். பட்டு லைட்டு மாற்றாமல் வச்சுருந்தாங்க. நம்ம லைட்லாம் மாற்ற சொன்னோம், பட் அவங்க நைட் கூட மாற்றலை, பாத்ரூம் லைட் இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை. இங்கே மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நார்மலான ஒரு லாட்ஜ், ஒரு பேச்சுலர்ஸ் தங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு லாட்ஜ், அது மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ்க்கு வரீங்க, நீங்கள் ஒரு பட்ஜெட்டோட பார்க்குறீங்கன்னா இங்கே தங்கிக்கலாம். அதில் எந்த விதமான இது கிடையாது. இல்லை கொஞ்சம் நீங்கள் ஹைஃபையாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நியர்பை நிறைய லாட்ஜ் இருக்குது, ஏகப்பட்ட லாட்ஜ் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் பார்த்து கூட நீங்கள் அங்கே கூட ஸ்டே பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி லாட்ஜ் ஏன் நம்ம உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக போகிறீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேமிலியாக தங்குறதுங்கிறது இங்கே அட்வைசபிள் கிடையாது. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு கம்மியான லாட்ஜ் நீங்களே பார்க்கலாம். நார்மலான ஒரு ரூம் தான் அது. ஸோ இந்த ரூமில் நீங்கள் சும்மா ஒரு நாள் ஒரு வேலையாக போகிறீங்க அப்படின்னா தங்கிக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உள்ள லாட்ஜ் இது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய லாட்ஜ் பற்றியான ரிவ்யூ, இன்னும் நிறைய பிளேஸ் பற்றியான ரிவ்யூலாம் போட போகிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற சந்தேகம் கிடையாது. நம்ம ஈடன் டிவி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much.